வணக்கம் அன்பிற்கினிய சிறுகதை நேசர்களே. இன்றைய சிறுகதை நேரம் பகுதியினிலே மீண்டும் ஒரு சிறு இடைவெளிக்கு பிறகு அமானுஷ்யம் தொடர்புடைய ஒரு சிறுகதையினை காண இருக்கின்றோம். பொதுவாக ஆவிகள், பேய்கள் இது தொடர்புடைய நம்பிக்கைகளும் நம்பிக்கையின்மையும் உலகம் முழுவதும் பரவி கிடக்கின்றன. எல்லா நாடுகளிலும் விதிவிலக்கின்றி இந்த நம்பிக்கைகள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. இப்பொழுது நாம் காண இருக்கின்ற சிறுகதையினுடைய பெயர் த லாஸ்ட் ட்ரெயின். ராஜேஸ்வரி பாலசுப்ரமணியம் அவர்கள் எழுதிய அமானுஷ்ய சிறுகதை. 2016 இந்த கதை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கதை நடைபெறும் இடம் வடக்கு லண்டன் பகுதியிலே நடப்பது போல புனையப்பட்டிருக்கிறது. நாம் இப்பொழுது கதைக்குள் நேரடியாக செல்வோம் நேயர்களே. நான்சென்ஸ், இட்ஸ் டூ மச். இந்த மாதிரி கண்ணு மண்ணு தெரியாமல் குடிச்சிருக்கப்படாது. அவன் தனக்குள் சொல்லிக்கொள்ளும் பொழுதே வரதனுடைய வார்த்தைகள் அவனுக்குள் தடுமாறியது. அவனுடன் குடித்து கொண்டிருந்த சிநேகிதர்களை விட்டு பிரிந்து பாரிலிருந்து வெளியே வந்ததும் வெளியில் பெய்து கொண்டிருந்த பெருமழையில் சட்டென்று நனைந்து விட்டான். சதக் சதக் என்ற மழை நீரும் அவனின் தள்ளாட்டத்துக்கு ஒரு காரணியானது. வழியெல்லாம் நீர் தேங்கி கிடந்தது. அவன் போதையிலே அனாயசமாக நடக்க எத்தனைத்தான். அவனுக்குள் ஒரு அசுர வேகமும் உற்சாகமும் பொங்குவது போல அவனுடைய போதை மனம் சந்தோஷப்பட்டது. ஆற்றை கூட கடக்கலாம், ஆகாயத்திலும் மிதக்கலாம் என்பது போன்ற ஒரு அமானுஷ்ய உணர்வு வந்ததும் ஆதி காலத்திலே அவன் படித்திருந்த புராணங்களில் வந்த நீரை கடந்தும் ஆகாயத்தில் மிதந்தும் அற்புதங்கள் செய்யும் பல உருவங்கள் கற்பனையில் தோன்றி மறைந்தார்கள். அவர்களெல்லாம் ஒருவேளை கண்மண் தெரியாமல் சோமபானத்தை குடித்துவிட்டு தள்ளாடுபவர்களாகத்தான் இருந்திருக்க வேண்டும் என்று தனக்குத்தானே நினைத்துவிட்டு வாய்விட்டு சிரித்தான். இப்பொழுது நேரம் நடுச்சாமத்தை எட்டிக்கொண்டிருந்தது. அவனுடைய அம்மாவுக்கு அவன் இப்படி நடுநிசியில் வெளியில் போவது பிடிக்காது. நடுநிசி என்றால் பேய்கள் வெளியில் திரியும் நேரம் என்று புலம்பிக் கொண்டிருப்பாள். அம்மாவும் அப்பாவும் வெளியூர் போயிருக்கிறார்கள். இவன் சுதந்திரமாக குடித்துவிட்டு கூத்தடிக்கிறான். அதை நினைத்தே அவன் பெரிதாக சிரித்தான். அவனை பார்த்த சிலர் அவன் நல்ல போதையில் இருக்கான் போல இருக்க என்ற துணியில் தங்களுக்குள் பேசிக்கொண்டு போவதை அவனால் கிரகிக்க முடியவில்லை. கொஞ்ச நேரத்துக்கு முன் அவன் பாரிலிருந்து அளவுக்கு மீறி குடிப்பதை அவனுடைய நண்பர்கள் சிலர் ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள். அதிலே ஒருவன் கூட, டேய் நீ இந்த ஸ்டேஜில் வீட்டுக்கு போக முடியாது போல இருக்கடா, ரொம்ப ஓவரா வேண்டாம், ஒரு காரியம் பண்ணு, நீ என் கூட தங்கிட்டு நாளைக்கு வேணா வீட்டுக்கு போ என்றான். வரதனுக்கு அதெல்லாம் பிடிக்காது. வார விடுமுறையை தனது வீட்டில் ஆறுதலாக மிகவும் ரிலாக்ஸாக செலவழிப்பதில் அக்கறை கொண்டவன் அவன். அதுவும் தாயும் தகப்பனும் அவனுடைய சகோதரியை பார்க்க வெளியூருக்கு போயிருக்கிறார்கள். அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை பின்னேரம் தான் திரும்ப வருகிறார்கள். பரவாயில்லை, நாளைக்கு சனிக்கிழமை ஒரேடியாக தூங்கி துளைக்கலாம். மது வெறியில் வரதன் எதுவெல்லாம் தன்னுக்குள் முன்னும் பின்னுமாக நினைத்து கொண்டு நடந்தான். அவனுடைய கால்கள் தள்ளாடி கொண்டிருந்தது. அவனுக்கு பக்கத்தில் அருகில் தூரத்தில் உள்ள மனித உருவங்கள், கட்டிடங்கள், அவனை தாண்டி போகும் வாகனங்கள் அத்தனையும் 2ஆக 3ஆக என்று தெளிவற்ற பிம்பங்களாக அவனை சுற்றி வந்தது. ஓ காட், எப்படி வீட்டுக்கு போய் சேரப்போகிறான்னு தெரியலையே. போகிற வழியெல்லாம் வாந்தி எடுத்து தொலைக்க போகிறானா, இல்லாடி எங்கேயாவது தள்ளாடி விழுந்து வண்டையை உடச்சிக்க போகிறானான்னு தெரியலையே. அதுலேயும் யாராவது போலீஸ்காரன் பார்த்துட்டான்னா பொதுமக்களுக்கு அசௌகரியம் தந்தன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க என்றெல்லாம் எண்ணிக்கொண்டே தன்னை மறந்து அவன் மதுவெறியில் தன்னை மறந்து புலம்பிய சொற்கள் மழலையாக்கி அவனை சிரிப்பூட்டியது. தன்னை மறந்து சாலையில் சிரித்து கொண்டு செல்லும் அவனை ஒரு மாதிரியாக மற்றவர்கள் பார்த்தபடி போகும் ஒரு சிலரை கூட அவன் போதை கண்களுடன் மயக்கத்துடன் கவனித்து கொண்டிருந்தான். போதை வெறியில் அரை மயக்கத்தில் தெருவிலே விழுந்து வேடிக்கை காட்டாமல் எப்படியாவது லாஸ்ட் ட்ரெயினை பிடித்து வீட்டுக்கு போக வேண்டும் என்ற நினைவுடன் அவன் தள்ளாடியபடி பாதாள ரயில்வே ஸ்டேஷனை அடைந்ததும் நேரத்தை பார்த்தான். மணி நள்ளிரவை கடந்து போயிருந்தது.
லாஸ்ட் ட்ரெயின் இப்பொழுது வரப்போகிறது. அவசரமாக படியிறங்கினான். இந்த நேரத்தில் அங்கு வரப்போவது கடைசி ட்ரெயின் என்றபடியால் அதை தவற விடாமல் இருக்க பலர் வரதனைப் போல் அவசரமாக படியிலும் அதன் பக்கத்தில் இருந்த எஸ்கலேட்டரிலும் தூரத்தில் இருந்த லிஃப்டிலும் படபட என்று இறங்கி ஓடிக்கொண்டிருந்தார்கள். இன்று வரதன் தனது வேலை முடிய தனது சிநேகிதன் ஒருத்தனின் பர்த்டே பார்ட்டிக்கு சென்றவன் கண்மண் தெரியாமல் குடித்து விட்டான். சாதாரணமாக ஒரு அளவோடு குடிக்கும் வரதன் இன்று அளவுக்கு மீறிவிட்டான். அளவுக்கு மீறி குடித்ததற்கு நண்பனுடைய பிறந்த நாள் விழா மாத்திரம் காரணமல்ல, அவனில் இருந்து பிரிந்து போய்விட்ட அவனது காதலி ஆஞ்சலினாவின் நினைவுகளும் தான் என்பதை அவன் மட்டும் தான் அறிவான். இன்று அவன் பார்ட்டிக்கு போக இருந்ததால் காரில் வராமல் ட்ரெயினில் வேலைக்கு போனான். வரதன் தன்னை பற்றி மிகவும் பாதுகாப்பு உணர்வை கொண்டவன். வார விடுமுறையில் நண்பர்களுடன் பாருக்கு போகும் சந்தர்ப்பங்களில் 1-2 பியர்களுக்கு மேல் தொடமாட்டான். பியர் குடித்தால் தொப்பை வந்துவிடும் என்ற பயம் அவனுக்கு. இன்று அளவுக்கு மீறி குடித்த போதே அவனின் சிநேகிதர்கள் அவனை விசித்திரமாக பார்த்தார்கள். அது மட்டுமல்லாமல் இன்று அவன் விஸ்கியும் எடுத்துக்கொண்டான். அது அவனுடைய வாழ்க்கையில் இதுவரை செய்யாத வேலை. வரதன் தள்ளாடியபடி கீழே வரவும் ட்ரெயின் வந்து நிற்கவும் சரியாக இருந்தது. லண்டனில் உள்ள மதுபான பப்புகள் பார்களில் இருந்து அவனைப் போல சுயநினைவை தவறவிட்டவர்கள் பல குடிமகன்கள் மட்டுமல்லாது அங்கே வேலை செய்யும் ஊழியர்கள், நீண்ட நேரம் திறந்திருக்கும் சூப்பர் மார்க்கெட்டுகள், நாடக கொட்டைகள், பட மாளிகைகள், சாப்பாட்டு கடைகளிலே வேலை செய்வோர் என்று பலதரப்பட்டோர் படபடவென்று ட்ரெயினுக்குள் ஏறினார்கள். அவன் இருக்கும் வீடு போக அவன் ஏறிய இடத்திலிருந்து ஒரு 10 ஸ்டேஷன்கள் தாண்டி போக வேண்டும். அவனுக்கு அளவுக்கு மீறிய போதையினால் கண்கள் சுழன்று கொண்டிருந்தது. போதையிலே நித்திரையாகி தனது ஸ்டாப்பை தவறவிட்டு விடுவோமோ என்று ஒரு கவலையும் இருந்தது. அரைகுறை மயக்கத்துடன் ட்ரெயினில் ஏறுவோர் இறங்குபவர்களை அவன் அப்படியே போதையில் பார்த்து கொண்டிருந்தான். இரவின் நடுநிசியில் அவனை சுற்றிய உலகம் அவனின் போதையேறிய கண்களுக்கு மங்களாக தெரிந்தது. கடந்து சென்ற 8 ஸ்டேஷன்களில் எத்தனையோ பேர் ஏறினார்கள், இறங்கினார்கள். இப்பொழுது ட்ரெயின் கிட்டத்தட்ட காலியாகி கொண்டிருந்தது. அவன் இருந்த அந்த பெட்டியிலே இவனை தவிர யாரும் கிடையாது. அடுத்த பெட்டியில் 3 இளைஞர்கள் கிழக்கு ஐரோப்பிய மொழியில் பெரிய சத்தம் போட்டுக்கொண்டு ஏறினார்கள். ட்ரெயின் அங்கு ஒரு 30-40 வினாடிகள் நின்றுவிட்டு புறப்படும் தருவாயில் ஒரு பெண் சட்டென வரதன் இருந்த பெட்டியில் காற்று போல் வந்து ஏறினாள். அவன் இறங்க வேண்டிய ஸ்டாப்புக்கு முன்வரும் ஸ்டாப்பில் அவள் ஓடி வந்து ஏறினாள். ஓடி வந்த படபடப்பு எதுவுமே இல்லை அவளிடம். அவள் ஏறி வந்தால் பக்கத்து பெட்டியில் 3 இளைஞர்கள் பெரிய சத்தத்துடன் பேசிக் கொண்டிருப்பதால் தனது பெட்டிக்குள் அவள் ஏறினாள் என்று வரதனின் போதை மனம் எடை கட்ட வரதனுக்கு நேரே அவள் வந்து உட்கார்ந்தாள். அவனுக்கு அது வியப்பாக இருந்தது. கிட்டத்தட்ட வெறுமையாக இருந்த பெட்டியில் அவள் எந்த இடத்திலாவது உட்கார்ந்திருக்கலாம். ஆனால் அவனுக்கு நேர் எதிராய் வந்து உட்கார்ந்து இருப்பது அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவள் தனியாக இருந்தால் இந்த நடுநிசையில் யாரும் தனது பக்கத்தில் வந்திருந்து அலட்டுவார்கள், தொந்தரவு செய்வார்கள் என்பதை தடுக்க ஆஃபீஸுக்கு போன உடைகளோடும் சூட்டோடும் கோட்டோடும் கௌரவமாக தெரியும் எனக்கு முன் வந்திருக்கிறாள். அவள் தன் பாட்டுக்கு அவன் யோசித்து கொண்டிருந்தான். அவள் இலை உதிர் காலத்துக்கு தேவையான மெல்லிய கருப்பு ஓவர் கோட் போட்டிருந்தால் அது ஏதோ ஒரு 20 வருட காலத்தை தாண்டியதான ஒரு ஃபேஷன் என்று போதை மயக்கத்திலும் அவனுக்கு புரிந்தது. அவளினுடைய தலையை முற்று முழுதாக அவளின் ஓவர் கோட் ஹட் மூடியிருந்தது. முகம் சரியாக தெரியவில்லை. கைகளிலே கருப்பு கை உறைகள் போட்டிருந்தாள். அவளது நீண்ட ஓவர் கோட்டுக்கு உள்ளால் அவள் கால்களில் பூட்ஸ் எட்டி பார்த்தன. ஒட்டுமொத்தமாக அவளை அடையாளம் தெரியாத மாதிரியான தோற்றத்திலே அவன் முன்னே உட்கார்ந்திருந்தாள். அவனுக்கு அவளிடம் பேச வேண்டும் போல் இருந்தது. அவனுக்கு தெரியாத பெண்களுக்கு பொதுவாகவே ஹலோ சொல்வதற்கு கூட கூச்சப்படுபவன். ஆனால் போதை தந்த தைரியத்திலே அவளுக்கு ஹலோ சொல்லலாமா என்று நினைத்தபோது அவனுக்கு உடம்பு பட்டென்று சூடானது. பயமே இல்லாமல் அவன் முன் வந்து அமர்ந்திருக்கிறாள்.
அவன் கேள்வி கேட்டால் அல்லது சாதாரணமான ஹலோ சொன்னால் கூட என்ன செய்ய போகிறா? வரதனுடைய மனதிலே பல கேள்விகள். அவள் முன்னிருப்பதாலும் போதை வெறியாலும் அவனுடைய உடல் சூடாகியதால் டையை ஜாடையாக தளர்த்தி விட்டான். அவள் அவனை பார்ப்பது போல் இருந்ததால் வரதன் அவளை ஏறிட்டு பார்த்தான். அவளினுடைய முகம் அவனுக்கு தெளிவாக தெரியவில்லை. அவனுக்கு அளவற்ற போதை நிலை என்றபடியால் அவளே முன்னால் இருப்பதும் கூட அவனுக்கு மங்களாகத்தான் தெரிந்தது. இருந்தாலும் ஹலோ ஹலோ என்றான். அவள் நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை. அவன் சற்றே ஜாடையாக குரலை உயர்த்தி, ஹலோ, ஐ எம் பரதன், ஹவ் டு யூ டூ என்றான். இவனின் உயர்ந்த குரலை கேட்ட அடுத்த பெட்டியில் இருந்த 3 ஆண்களும் இவனை ஒரு சில வினாடிகள் உற்று பார்த்தார்கள். கொஞ்ச நேரத்துக்கு பின் தங்களுக்குள் ஏதோ சொல்லிவிட்டு இவனை பார்த்து சிரித்தார்கள். இப்பொழுது வரதனுக்கு கோபம் வந்தது. இவளினுடைய உதாசீனத்தை கண்ட அவர்கள் என்னை வேடிக்கை செய்கிறார்களா? அவளை இன்னொரு தரம் ஹலோ சொல்ல வேண்டும் என்று நினைத்தபோது அவன் இறங்க வேண்டிய இடம் வந்துவிட்டது. அவன் அவளை பார்த்து முணுமுணுத்தபடியே எழும்பினான். நடை தள்ளாடியது. இறங்கும் பொழுது விழுந்து விடாமல் கவனமாக மெல்லமாக அடிகள் எடுத்து வைத்தபோது இவனுக்கு முன்னிருந்தவள் என்ற சப்தத்தில் அவனை கடந்து போவதைக் கண்டான். அவள் ஒரு விதமான பறக்கும் தன்மையுடன் தன்னை கடந்ததாக வரதன் உணர்ந்தான். கடைசி ட்ரெயினுக்கு அவசரத்துடன் ஏறியது போல் ட்ரெயினிலிருந்து இறங்கியவர்கள் அவசரமாக போய்க் கொண்டிருந்தார்கள். இறங்கியவர்களில் அவளை தவிர எந்த பெண்களும் கிடையாது. அவன் ட்ரெயினில் இறங்கி வெளியே போகும் எஸ்கலேட்டரில் கால் வைத்த பொழுது அவள் வெளியே போகாமல் அடுத்த பிளாட்ஃபாரத்துக்கு போவதை அவதானித்தான். வந்த வழியில் திரும்பி போகிறாளா என்ன என்றாலும் அடுத்த பக்கத்திலிருந்து வரும் ட்ரெயின் வருகின்ற நேரம் அவளுக்கு எப்படியும் அதற்கு முன்பு ஒரு ஹலோ சொல்ல வேண்டும் என்ற அவன் போதை மனம் ஆணையிட்டது. வெளியே போவதற்காக எஸ்கலேட்டரில் வைத்த காலை பட்டென்று எடுத்துக்கொண்டு அடுத்த பிளாட்ஃபாரத்துக்கு அவன் விரைந்து சென்றான். அப்பொழுது அவள் அந்த பாதாள ட்ரெயின் வரும் குகையின் ஆரம்ப வாசலுக்கு விரைந்து கொண்டிருப்பது தெரிந்தது. அதே நேரம் அடுத்த பக்கத்திலிருந்து ட்ரெயின் வருவதற்கான ஒலிகளும் கேட்கத் தொடங்கியது. அவன் மனதில் ஏதோ ஒரு உந்துதலால் அவளை நோக்கி அவசரமாக ஓடினான். அவன் அவளை அடைவதற்கும் அடுத்த பக்க ட்ரெயின் வருவதற்கும் அந்த ட்ரெயின் அந்த பாதாள ட்ரெயினின் வாசலை அடைந்ததும் அவள் அதன் முன்னே பட்டென்று எகிரி பாய்ந்து தாவி குறுக்கே விழுந்தாள். ஒரு சில கணங்களில் நடந்த பயங்கரமான விஷயங்கள். பொண்ணு என்று அவன் கத்துவதற்கிடையில் அந்த ட்ரெயின் பிளாட்ஃபாரத்தில் பெருமூச்சுடன் வந்து நின்றது. அவளுக்கு என்ன நடந்தது? ட்ரெயினுக்கு அடியில் சிதைந்து கிடக்கிறாளா? ப்ளீஸ் ப்ளீஸ் ஹெல்ப் என்று அவன் கூக்குரலிட்டான். ட்ரெயினில் இருந்து இறங்கியவர்கள் சிலர் ஓடி வந்தார்கள். என்ன நடந்துச்சுது என்று அவனிடம் கேட்டார்கள். வரதனுக்கு கையும் ஓடவில்லை, காலும் ஓடவில்லை. அவனுக்கு இருதயம் படபடவென்று அடித்து கொண்டிருந்தது. நான் வறண்டு பேச முடியவில்லை. ட்ரெயினில் எனக்கு முன்னாடி இருந்துகிட்டு இருந்த பெண் வந்து அந்த ட்ரெயினுக்கு முன்னாடி பாஞ்சிட்டா. அவனுடைய வார்த்தைகள் தடுமாற அலறினான். வாட்? பல குரல்கள் ஒரேடியாக ஓலம் போட்ட துணியில் கேள்வி கேட்டன. அவர்கள் அத்தனை பேரினுடைய பார்வையும் ட்ரெயினின் அடித்தளத்திலேயே பதிந்திருந்தது. வரதன் தலையை பிடித்து கொண்டு மை காட், என்ன ஆச்சு, ஐயோ ஐயோ என்று பதறினான். அதே நேரம் ஒரு சில வினாடிகள் மாத்திரம் நின்ற அந்த ட்ரெயின் அங்கிருந்து புறப்பட்டு விட்டது. அலறி புடைத்து கொண்டு நின்ற எல்லோர் பார்வையும் தண்டவாளத்திலே பதிந்தது. ட்ரெயின் போய்விட்டது. அதற்குள் பாய்ந்து விழுந்ததாக வரதன் பதறும் எந்த பெண்ணையோ அவளினுடைய பிணத்தையோ காணவில்லை. விழுந்தவளின் உடம்பு சிதறி குருதி பீரிட்டு அடித்ததற்கான எந்த விதமான தடயமும் இல்லை. அந்த பொண்ணு எனக்கு முன்னாடி இறங்கி வந்தா, இந்த பக்கம் வேகமாக வந்தா. எதிரே வந்துக்கிட்டு இருந்த அந்த ட்ரெயினுக்கு முன்னாடி பார்த்ததை என்னோட 2 கண்ணாலையும் பார்த்தேன். வரதன் அழாக்குறையாக சொன்னான். வந்து நின்றவர்கள் அவனுடைய கோலத்தை கவனித்தார்கள், கவனமாக பார்த்தார்கள். அவன் அடங்காத போதையிலே தள்ளாடி கொண்டிருந்தான். வந்தவர்களில் பலரும் பாருக்கு போய்விட்டு வந்த குடிமகன்கள் என்றாலும் வரதன் அளவுக்கு வார்த்தைகள் தடுமாறி கால்கள் தள்ளாடிய நிலையில் யாரும் இல்லை. ஓரிருவர் பேசாமல் போய்விட்டார்கள். ஒரு சிலர் நெக்ஸ்ட் டைம் வந்து ஓவராக குடிக்காத, ஓகே என்று கிண்டலாக சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். அவன் தனியாக நின்று கொண்டு
அர்த்தராத்திரியில் நடந்த அந்த நேரத்திலே பாதாள ட்ரெயின் இருண்ட வழியை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். அவன் அளவுக்கு மீறி குடித்திருப்பது அவனுக்கு தெரியும். ஆனால் அவன் ஒரு பெண்ணுடன் பிரயாணம் செய்ததும், அவள் எதிராக வந்து கொண்டிருந்த ட்ரெயினுக்கு முன்னால் குபீரென பாய்ந்ததும் அவன் போதையில் கண்ட மாயத் தோற்றங்கள் அல்ல என்று திடமாக நம்பியதால் அந்த இடத்தை விட்டு நகர அவனுக்கு மனம் இடம் தரவில்லை. அவனுக்கு என்ன நடந்தது என்று அவனுக்கு தெரியாத வரையில் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும். திடீரென பிளாட்ஃபார்ம் வெறுமையாகியது. ஒருவரும் இல்லை. திடீரென ஒரு காலடி சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தான். ஹலோ, லாஸ்ட் ட்ரெயின் போயிடுச்சுது, இனி எந்த ட்ரெயினும் வரப்போகிறது கிடையாது என்று சொல்லிக்கொண்டு அந்த ஸ்டேஷனில் வேலை செய்யும் ஒரு உத்தியோகஸ்தர் அவனை நோக்கி வந்து கொண்டிருந்தார். அவன் அவரை கண்டதும் அவளை அவளை என்று தடுமாறத் தொடங்கிவிட்டான். அவனுடைய விரல்கள் அந்த அந்த குகை வாயிலை சுட்டி காட்டியது. அவளா? யாரது? உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா? வந்தவர் பரபரத்தார். நோ நோ நோ, அவ என் கூட வந்தா. எனக்கு முன்னாடி தான் உட்காந்துருந்தா. இந்த பக்கம் வந்தா, ட்ரெயின் வந்துச்சு, குபீர்னு பாஞ்சிட்டா. அவன் இப்பொழுது வாய் விட்டு விம்ப தொடங்கி விட்டான். உன்னோட ட்ரெயினில் வந்தவளா? உனக்கு முன்னாடி இருந்தவளா? அவர் பார்வை தண்டவாளத்தை ஆராய்ந்தது. ட்ரெயினுக்கு முன்னாடி பாஞ்சாளா? கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தார். நான் அவளுக்கு ஹலோ கூட சொன்னேன். அவன் குழந்தை மாதிரி தேம்பினான். அப்படியா? இங்கே யாரும் விழுந்து அடிபட்ட மாதிரியோ செதஞ்ச மாதிரியோ எந்த அடையாளமும் இல்லை. நீ உண்மையாகவே ஒருத்தி ட்ரெயினுக்கு முன்னாடி பாஞ்சு விழுந்ததை பார்த்தியா? ஆர் யூ ஷூர்? அவர் குரலில் அசாதாரணமான கடுமையான துணி. அவனுக்கு அவருடைய பேசிய துணி பிடிக்கவில்லை. நான் ஏன் போய் சொல்லணும்? பாவம், அந்த பொண்ணுக்கு என்னமோ நடந்திருக்கு. அதை பற்றி விசாரிக்காமல் அவன் குரல் போதையிலும் கோபத்திலும் அதிர்ந்தது. அவர் அவனை ஏற இறங்க பார்த்தார். நான் பேசஞ்சர்ஸுடைய கஷ்டத்துக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன். பட் உன்னை பார்த்தா நிறைய குடிச்சிருக்க இல்லையா? அவர் குரல் பாசமுள்ள ஒரு தந்தையை ஞாபகம் ஊட்டியது. அதுக்கும் அவள் ட்ரெயினில் அவன் முடிக்கவில்லை. அவள் எப்படி இருந்தான்னு சொல்ல முடியுமா? அவர் ஏதோ கேட்க வேண்டும் என்பதற்காக கேட்டாரோ என்னவோ. அவருடைய குரலில் அச்சாதாரமான அக்கறை துணித்ததை அவன் அவதானித்தான். அவளை அடையாளம் தெரியாத மாதிரி அவளின் ஓவர் கோட் அவளுடைய தலையையும் முகத்தையும் மறைத்திருந்தது. அவன் தன்னால் முடியும் மட்டும் அவரை கொண்டு எப்படியும் அந்த பெண்ணை பற்றி அறிய வேண்டும் என்ற துடிப்பிலே சொன்னான். அவள் அவ அவள் எப்படி இருப்பா? இஸ் எ ஒயிட் கேர்ள் ஆர் பிளாக் கேர்ள்? இந்தியா கேர்ளா அல்லது சீன பெண்ணா? அவர் கேட்டார். அதான் சொன்னனே, எனக்கு அவளை அடையாளம் காண முடியல. தலையை மூடியிருந்தா. அவன் கோபத்தில் அதிர்ந்தான். உனக்கு அடையாளமே சொல்ல தெரியாத ஒரு பெண்ணு ட்ரெயினுக்கு முன்னாடி விழுந்துட்டாங்கிற இல்லையா? ஆமாம் ஆமாம். அவர் கொஞ்ச நேரம் மௌனமாயிருந்தார். டூ ஒன் திங், நேராக வீட்டுக்கு போ. ஒரு நல்ல ஒரு ஷவர், ஓகே, எடுத்துட்டு அதுக்கப்புறம் உட்காந்துட்டு என்ன நடந்துச்சுன்னு யோசனை பண்ணிப்பார். அவர் எஸ்கலேட்டரை நோக்கி நடந்தார். நோ, அவளுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் நான் அந்த இடத்த விட்டு அசைய மாட்டேன், ஓகே? அவன் கோபமாக கத்தினான். நட்ட நடு இரவில் அவன் போட்ட சப்தம் பாதாள குகையிலே எதிரொலித்தது. போனவர் திரும்பி நின்று அவனை ஒரு தடவம் பார்த்தார். பிடிவாதம் பிடிச்ச இந்த குடிகாரன்ட்ட பேசிகிட்டு இருக்க அவர் விருப்பப்படவில்லை. ராத்திரி முழுக்க உட்காந்து இங்கேயே பாட்டு பாடிக்கிட்டு இருக்க போறியா? ஓகே, சரி, மேலே வா. சிசிடிவியில் அவளுக்கு என்ன நடந்துச்சுங்கிறத பார்ப்போம். எஸ்கலேட்டரில் மேலே போய் கொண்டிருந்தார். அவரும் தொடர்ந்தான். உனக்கு யாராவது கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களா? இவனை திரும்பி பார்க்காமல் மேலே போய் கொண்டிருந்தார். இட்ஸ் நாட் யுவர் பிஸ்னஸ் என்று சொல்ல நினைத்தவன் மறுமொழி சொல்லாமல் சென்றான். அவர் திரும்ப அந்த கேள்வியை கேட்கவில்லை. இப்பொழுது அவனுக்கு 2 மாதங்களுக்கு முன்னால் வரையில் அவனது கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்த ஆஞ்சலினாவின் மேல் கோபம் வந்தது. போதை குழப்பத்தில் பேயும் பெண்ணும் ஒன்றாக தெரியும். உத்தியோகஸ்தர் முணுமுணுத்தது அவனுக்கு கேட்கவில்லை. கேட்டிருந்தால்
ஐ டோன்ட் ஹாவ் எனி பிலீஃப் வித் திஸ் கோஸ்ட் என்று கத்தியிருப்பான். ஆஞ்சலினாவின் காதல் அவள் பிரிந்தபின் அவனை வாட்டி எடுத்தது. அவள் அவனுடைய உள்ளத்தில் கோபத்தில் 2 மாதங்களாக பேசாமல் இருந்தாள். அதில் ஒன்றும் ஆச்சரியமில்லை. அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் இளவயதிலிருந்து தெரிந்தவர்கள், இணை பிரியாமல் ஒன்றாய் தெரிந்தவர்கள். இந்த வருடம் திருமணம் செய்து கொள்ள திட்டமிட்டிருந்தார்கள். பல வருடங்களுக்கு பிறகு ஆங்கில பெண்ணான அவளை வரதன் திருமணம் செய்தால் ஆற்றிலோ குளத்திலோ தூக்கிலோ தூங்கி செத்துப்போவேன் என்று அவனுடைய தாயார் மிரட்டியதைக் கண்டு வரதன் நடுங்கி போய்விட்டான். அவனுக்கு அம்மா மேல் பாசம் அதிகம். அதை ஆஞ்சலினாவிடம் சொல்ல, அப்படின்னா என்னோட நெருங்கி பழகிறதுக்கு முன்னாடி நீ உங்கள் அம்மாட்ட பெர்மிஷன் கேட்டியா என்று கிண்டலுடன் ஆத்திரத்துடன் கேட்டுவிட்டு திட்டினாள். கண்டிப்பாக அவன் தனது தாயின் போக்கை மாற்றி திருமணத்துக்கு ஒப்புதல் வாங்குவான் என்ற நம்பிக்கை ஆஞ்சலினாவுக்கு அருகத் தொடங்கியது. அவள் அவனை விட்டு பிரிந்து விட்டாள். இந்த நடு இரவில் ஆஞ்சலினாவை பற்றி தொடர்ந்து சிந்திக்காமல் அவன் அவரை பின்தொடர்ந்தான். மேலே வந்ததும் சிசிடிவியுடைய நிகழ்ச்சிகளை அவர்கள் பார்க்க தொடங்கினார்கள். அவன் இறங்கிய பெட்டியில் இருந்து அவனை தவிர வேறு யாரும் இறங்கவில்லை. அவன் எஸ்கலேட்டரில் கால் வைத்த அடுத்த கணம் அடுத்த பக்கம் ஓடிப்போய் ஹெல்ப் ஹெல்ப் என்று அலறியது அந்த காட்சியில் தெரிந்தது. யாரும் ட்ரெயினுக்கு முன் பாய்ந்து விழுந்த தடயம் எதுவுமே இல்லை. அவர் மௌனமாக எழுந்தார். யங் மேன், நீ அளவுக்கு மீறி குடிச்சிருக்க. அதனால் சில கற்பனைகளை நிஜம்னு நினைக்கிற. சீக்கிரம் வீட்டுக்கு போ. நான் அந்த ஸ்டேஷனை பூட்டணும். ஓகே? வீட்டுக்கு வந்ததும் நடந்தது பிரம்மையா என்று அவன் தன்னையே கேட்டுக்கொண்டான். மணி இப்பொழுது நள்ளிரவு 2 மணியை தாண்டிவிட்டது. அவனுடைய எண்ணங்கள் ட்ரெயினில் பார்த்த அந்த பெண்ணையே நினைத்து கொண்டிருந்தது. இன்று வரதன் அளவுக்கு மீறி குடித்ததற்கு அவனின் நண்பனின் பர்த்டே மட்டும் காரணம் அல்ல என்பது வரதனுக்கு தெரியும். நண்பனுடைய பர்த்டேக்கு அடுத்த நாள், அதாவது இன்னும் சில மணி தியாலங்களில் ஆஞ்சலினாவின் பிறந்த தினம் வரப்போகிறது. அந்த தேவதையினுடைய அந்த அழகான தோற்றத்தை எண்ணிதான் அவனுடைய பாட்டி ஆஞ்சலினா என்று பெயர் வைத்ததாக ஆஞ்சலினா சொல்லியிருக்கிறாள். அவளை பார்த்து இப்பொழுது சில மாதமாகிவிட்டது. அவளோடு பேச முயலும்போதெல்லாம் அவள் ஃபோனை கட் பண்ணி விடுவதால் அவனுக்கு ஆத்திரமும் கோபமும் அதிகமாக இருந்தது. அவளை காதலித்து கைவிட்ட கைவனாக, தாய்க்கு பயந்த கோழையாக, அவளின் காதலை மதிக்க தெரியாத சுயநலக்காரனாக வரதன் இருக்கிறான் என்ற ஆஞ்சலினா அவனை வயது கொட்டினாலும் அவன் ஆச்சரியப்பட மாட்டான். அவனுடைய அம்மா சகோதரி வீட்டுக்கு போயிருப்பதை தனக்கு வேறு கல்யாணம் போவதற்காக என்பதையும் அவன் உணர்ந்திருந்தான். அவனிடம் அம்மா அது பற்றி விரிவாக சொல்லவில்லை. உனக்கு பொருத்தமான பெண் பார்க்க போகிறோம் என்றாள். அவனுக்கு என்ன விதத்தில் அம்மா பொருத்தம் பார்க்க போகிறாள்? அந்த ஆத்திரம், ஆஞ்சலினா தன்னுடன் தொடர்பு கொள்ளாமல் இருப்பது எல்லாம் சேர்த்துதான் அளவுக்கு அதிகமாக குடித்தான். போதையை குறைப்பதற்கு குளிர்நீரில் ஒரு ஷவர் பாத் எடுத்தான். படுக்கையில் விழுந்தான். பல யோசனைகள் வந்து கொண்டே இருந்தது. சோர்ந்து போனபோது ட்ரெயினில் கண்ட பெண் தனது படுக்கை அறையில் தன்னை பார்த்து கொண்டு நிற்பது போல இருந்தது. அதிலும் அவள் ஆஞ்சலினாவைப் போலவே இருந்தாள். ஆஞ்சலினாவின் அழகிய முகம் அல்லது, வெளுத்து போன ஒரு உயிரற்ற முகம். அவனுடைய கற்பனையா, நித்திரை மயக்கமா, அல்லது இன்னும் இருக்கும் போதையின் மயக்கமா என்று அவனுக்கு புரியவில்லை. பயத்துடன் அலறி புடைத்து கொண்டு பட்டென்று எழும்பி அமர்ந்தான். ட்ரெயினில் அவளை கண்டது ஒரு போதை மயக்கத்தில் என்று சொன்னாலும் இப்பொழுது காண்பது என்ன? காதல் தோல்வியில் ஆஞ்சலினா ட்ரெயினுக்கு முன் விழுந்து தற்கொலை செய்ய போகிறாள் என்ற ஒரு சக்தி எனக்கு முன்னெச்சரிக்கை செய்கிறதா? குழம்பி போனான். அவனுடைய தாய் மாதிரி தற்கொலை பண்ணிட்டு சாக போகிறேன்னு மிரட்டுறவங்க யாருமே சாகிறது இல்லைன்னு அவனுக்கு தெரியும். கொஞ்ச நாளில் அவளுடைய பர்த்டே வரப்போகுது. இவனை பிரிஞ்ச துக்கத்தில் எங்கேயாவது தற்கொலை பண்ணிக்க போகிறாளா? அவளது கடந்த 21வது பிறந்த தினத்தை எண்ணி பார்த்தான். சிநேகிதர்களுடன்
மிக பிரமாதமாக கொண்டாடிய அவள் திட்டம் போட்டிருந்தான். அதை சொல்ல அவளது அறைக்கு போன போது ஹாப்பி பர்த்டே என்று சொல்ல ஆரம்பித்த இறுகிய அணைப்புடன் அவர்களின் செல்லாபம் எங்கேயோ போய் முடிந்து விட்டது. தேங்க்யூ ஃபார் த லவ்லி பர்த்டே ப்ரெசன்ட். அவள் முகம் சிவக்கச் சொன்னாள். அதைத் தொடர்ந்து அவர்களின் கடந்த 5 வருட அழகிய உறவின் இனிய ஞாபகங்கள் அவனை வதைத்தது. அவளின் அடுத்த பிறந்த தினத்தை காதலர்களின் நகரமான பாரிஸில் கொண்டாடினார்கள். அதன்பின் வெனிஸ் நகர கால்வாயின் காதல் படகில் தேவலோகத்து பிரயாணம் செய்தார்கள். அதன்பின் அவனுக்கு பிடித்த ஸ்காட்லாந்து எடின்பரோ நகர் அவளின் பிறந்த தினத்தையும் அவர்களின் காதலையும் வாழ்த்தியது. போன வருடம் அவளுடைய 25வது பிறந்த நாளை இங்கிலாந்தினுடைய அழகிய பிரதேசங்களில் ஒன்று என சொல்லப்படும் டோர்செட் பிராந்தியத்தில் உள்ள அவளுக்கு பிடித்த கிராமத்தில் பாட்டியின் வீட்டில் பிறந்த தின வாழ்த்தும் அவர்களின் எதிர்கால வாழ்த்தும் கிடைத்தன. இந்த வருடத்தின் பின் அவர்கள் தங்கள் திருமணம் பற்றி தங்கள் பெற்றோர்களுக்கு சொல்வதாக இருந்தார்கள். இப்பொழுது ஆஞ்சலினா என்ன செய்து கொண்டிருப்பாள்? என்னை பற்றி நினைத்து கொண்டிருப்பாளோ? பிரிந்த துக்கத்திலே அவள் எங்காவது ட்ரெயினுக்கு முன் விழுந்து விடுவாளோ என்றெல்லாம் அவன் மனது பயமுறுத்தியதும் போதை வெறியில் தற்கொலை செய்து வாழோ என்ற எண்ணத்திலே அவன் அவளுடைய டெலிஃபோன் நம்பரை அழுத்தினான். பல தடவைகள் டெலிஃபோன் அடித்தபின் ஹலோ என்று போதையிலே குரல் நித்திரையிலே ஆஞ்சலினாவின் குரல் முனகியது. ஹலோ ஆஞ்சலினா டார்லிங் என்று அவன் சொன்னதைத் தொடர்ந்து போதையின் குழப்பத்தால் அழத் தொடங்கிவிட்டான். மை காட், என்னாச்சு உனக்கு? அவன் அழுகையை கேட்டதும் அவள் பதறுவது அவனுக்கு ஆறுதலாக இருந்தது. அவள் பட்டென்று டெலிஃபோனை வைக்காமல் அக்கறையோடு தன்னை பற்றி விசாரித்தது பெருமையாக இருந்தது. ஐ லவ் யூ ஆஞ்சலினா, ஹாப்பி பர்த்டே மை டார்லிங். அவளின் குரல் கேட்ட உணர்ச்சி பரவசத்தில் அவளை அணைப்பதாக நினைத்து கொண்டு கட்டிலில் விழுந்து விட்டான். அடுத்த பக்கத்தில் இருந்து பதிலே இல்லை. ஆனாலும் போதை குறையாமல் சாரி டார்லிங், என் மேலே உள்ள கோவத்தில் ட்ரெயினுக்கு முன்னாடி நீ விழுந்து தற்கொலை பண்ணிக்க மாட்டல்ல என்று போதையிலே புலம்பினான். என்னது, என்ன அலட்டுற நீ? தற்கொலை பற்றி உன்னை மிரட்டுறதும் உங்கள் அம்மாவோட பொழுதுபோக்கு. எனக்கு நாளைக்கு இல்லை, என்னோட கொஞ்ச நேரத்தில் 26வது வயசு வரப்போகுது. நீண்ட காலம் வாழணும்னு நான் விருப்பப்படுறேன். முடிஞ்சால் உன்னோட வாழணும்னு விருப்பப்படுறேன். இல்லைன்னா நிச்சயமாக சாக மாட்டேன், நிச்சயமாக சாக மாட்டேன். அவள் குரலில் அழுத்தம். அவள் கோபத்தில் இறைந்தாள். ஆஞ்சலினா மிகவும் உறுதியான பெண், தற்கொலை செய்து கொள்ள மாட்டாள் என்று அவனுக்கு தெரியும். லாஸ்ட் ட்ரெயினில் கண்ட பெண்ணால் வந்த குழப்பத்தில் ஆஞ்சலினாவுடன் உறவை இப்பொழுது தொடர்வது அவனுக்கு சந்தோஷமாக இருந்தது. எவ்வளவு நேரம் பேசிக்கொண்டிருந்தார்கள் என்று தெரியாது. அவள் படிப்படியாக இறங்கி வந்து வரதன் டார்லிங், ஐ மிஸ் யூ ஸோ மச் என்று புலம்பியதும் அவன் ஆனந்தத்திலே துள்ளி குதித்தான். ஆஞ்சலினா, நான் உன்னை பார்க்கறதுக்கு வரட்டுமா? மை காட், இந்த நேரத்திலையா? அவளின் ஆச்சரியம் குரலில் வெடித்தது. உனக்கு நான் பர்த்டே ப்ரெசன்ட் தரணும் இல்லையா என்று காதல் போதையிலே முனகினான். லாஸ்ட் ட்ரெயினில் குடிவெறியில் வந்த வரதன் செய்த கூத்தாள். அந்த ஸ்டேஷன் உத்தியோகத்தரின் வேலை முடிய தாமதமாகிவிட்டது. அவன் சொன்ன விஷயத்தை விட்டு அவர் ஆச்சரியப்படவில்லை. அவர் இந்த ஸ்டேஷனுக்கு 10 வருடங்களுக்கு முன் வேலைக்கு வந்தபோது அப்பொழுது நைட் டியூட்டியில் இருந்த செக்யூரிட்டி ஆஃபீஸர் சொன்ன கதையும், அதைத் தொடர்ந்த கடந்த 10 வருட காலத்தில் அவர் அங்கு கடைசி ட்ரெயினில் வந்த பிரயாணிகளிடமிருந்து கேட்ட அமானுஷ்யமான அனுபவங்களும் அவருக்கு தெரியும். வரதன் கண்டது வெறும் மாயத்தோற்றம் அல்ல என்று அவருக்கு தெரியும். அவனைப் போல சிலர், பெரும்பாலும் லாஸ்ட் ட்ரெயினில் வருபவர்கள், வரதன் சொன்ன மாதிரியே ஒரு பெண் உருவத்தை கண்டதாக சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இதுவரையில் ஒருவரும் அவள் தனக்கு முன்னால் ஒரு பெண் உருவம் வந்திருந்ததாக சொல்லவில்லை. லண்டனிலிருந்து வரும் லாஸ்ட் ட்ரெயினில் வந்து அதற்கு அடுத்த எதிர்ப்பக்கத்துக்கு போய் பாதாள வாயில் ஆரம்பிக்கும் இடத்தில் நின்று அழுத பெண் அல்லது ட்ரெயினுக்கு முன் பாய்ந்த பெண் என்று பல கதைகளை பிரயாணிகளிடமிருந்து கேட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட அத்தனை பேருமே அவள் 1980ஆம் ஆண்டு கால கருப்பு கோட்டுகள், தலையை மறைத்த அந்த ஹட்டுடன் வந்ததாக சொல்லியிருக்கிறார்கள். அவளை, அந்த பெண்ணை, அதாவது அந்த பெண் போன்ற ஆவியை கண்ட இளைஞர்களின் அனுபவங்களுக்கு பின்னால் உள்ள சோகச்சரித்திரத்தை அவர் யாரிடமும் சொன்னதே கிடையாது. அவரின் முன்னாள் உத்தியோகஸ்தரின் வாக்குப்படி சரியாக இன்றைக்கு 26 வருடங்களுக்கு முன் காதலனால் கைவிடப்பட்ட ஒரு ஆங்கிலேய இளம்பெண்
இந்த ஸ்டேஷனில் லாஸ்ட் ட்ரெயினுக்கு முன்னால் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டாள் என்ற செய்தி பத்திரிகைகளில் வந்த சரித்திரம் பலருக்கும் தெரியாது. ஆனால் அவள் ஏன் சில ஆண்களுக்கு, அதுவும் இளம் ஆண்களுக்கு முன் தோற்றம் தருகிறாள் என்று அவருக்கு தெரியாது. அந்த ஆண்கள் தங்கள் காதலித்த பெண்களை ஏமாற்றியவர்களா, அவர்களை பயமுறுத்த அந்த பெண்ணின் ஆவி அலைகிறதா என்றெல்லாம் அவருக்கு தெரியாது. அதை அவர் லாஸ்ட் ட்ரெயினில் ஒரு பெண் உருவத்தை கண்டோம் என்று பயந்து அடித்த எந்த இளைஞர்களிடமாவது கேட்க முடியாது. பேய்க்கதை பேசினால் அவர் வேலையை பறித்து விடுவார்கள். அப்படியானால் அன்று இறந்துவிட்ட பெண் 26 வருடங்களுக்கு முன் இந்த ஸ்டேஷனுக்கு பக்கத்து பல்கலைக்கழகத்திலே படித்த மாணவி. அவர் வேலையை முடித்துவிட்டு ஸ்டேஷனின் பிரம்மாண்டமான இரும்பு கதவுகளை இழுத்து மூடினார். அதே நேரம் வரதன் 26 வயது வந்த ஆஞ்சலினாவுடன் காதல் புரிந்து கொண்டு இருந்தான் என்பதோடு இந்த கதை நிறைவு பெறுகிறது. யாவும் கற்பனையே என்கின்ற குறிப்போடு இந்த கதையினை எழுதியவர் ராஜேஸ்வரி பாலசுப்ரமணியம் அவர்கள். மீண்டும் நல்லதொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வெல்க தமிழ், வாழ்க வளமுடன்.